பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் பெண்கள் தாலிகளை அடமானம் வைக்க நேரிட்ட போது பிரதமர் எங்கே இருந்தார் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி நாட்டிற்காக தனது தாய் தாலியையே தியாகம் செய்ததாக கூறியிருக்கிறார். கர்நாடகாவில் உள்ள 28 மக்களவைத் தொகுதிகளில் பெங்களூரு ஊரகம், வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு பெங்களூரு, மாண்டியா, மைசூர் ஆகிய 6 இடங்களுக்கு மட்டும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான பரப்புரையில் தேசிய கட்சி தலைவர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெற்கு பெங்களூரு தொகுதி பாஜக வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யாவை ஆதரித்து ரோட் ஷோ சென்றார். இதேபோன்று பெங்களூருவில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பாஜக மற்றும் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்தார். குறிப்பாக பிரதமர் மோடியின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய பிரியங்கா காந்தி நாட்டிற்காக தனது தாய் தாலியை தியாகம் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது தனது சகோதரிகள் தாலியை அடமானம் வைக்க நேரிட்ட போது பிரதமர் எங்கே இருந்தார் என்று வினவியுள்ளார். 70 सालों से ये देश स्वतंत्र है. 55 सालों के लिए कांग्रेस की सरकार रही है. किसी ने आपसे सोना छीना, आपके मंगलसूत्र छीने. इंदिरा गांधी ने अपना सोना, जब जंग हुई थी, अपना सोना देश को दिया. मेरी मां का मंगलसूत्र इस देश को कुर्बान हुआ है. இந்தியா கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கர்நாடகா சென்றுள்ளார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்மாநிலத்தில் காங்கிரஸ் நிறைவேற்றிய வாக்குறுதிகள் மக்களிடம் நன்மதிப்பை பெற்றிருப்பதாக கூறினார். The state government is implementing properly their 5 guarantees what they promised at the time of assembly elections. So these 5 guarantees reached the rural people, particularly reach the women. So the people's support is very strong to the Congress. So BJP is criticizing about law and order issues. இதேபோன்று மற்றொரு அண்டை மாநிலமான கேரளாவில் 20 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் வெள்ளிக்கிழமை தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் கேரள மாநிலம் வயநாட்டில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 100 நாள் வேலை திட்டம், கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆகியவற்றை மோடி மற்றும் அமித் ஷாவால் நீக்க முடியாது என்று கூறினார்.